ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேப்டாப் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லில் வந்து i7, இது i7 8th ஜென்ரேஷனில் கொண்டு வந்திருக்காப்புல. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேமுப்பா இது? ரேம் ஜிபி 16 GB ரேமு, 256 GB எஸ்எஸ்டியில், 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. அதாவது ரேமு ஜிபி எல்லாமே பக்காவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரேம் எவ்வளோ, எவ்வளோ சொன்னீங்க? 16 GB ரேமு போட்டிருக்காப்புல. அதே மாதிரி 1 TB ஹார்ட் டிஸ்க்கும் போட்டிருக்காப்புல. ரேம் கிராபிக்ஸ் கார்டு எஸ்எஸ்டி போடலையா? 256 GB எஸ்எஸ்டியும் இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க் இருக்குது, எஸ்எஸ்டி இருக்குது, ரேம் 16 இருக்குது. ஸோ i7 என்ன ஜென்ரேஷன்? 8th ஜென்ரேஷனு. இதை க்ளோஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பஸ். எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் இது கூட இருக்குது. இன்ஸ்டானே இதோட மாடல் இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,500 சிடி கேசட் போடுற மாதிரியா? டிவிடி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பஸ்? இது 26,500, அதாவது 26,500. ஸோ சார்ஜர்லாம் ஒரிஜினல் சார்ஜரே வச்சுருக்காப்புல, கம்பர்டபிள் சார்ஜர் கிடையாது. டிஸ்பிளேலாம் வந்து பக்காவாக இருக்குது. பேட்ரி வந்து 2-3 ஹவர்ஸ் சாலிடாக நிற்கும்னு சொல்கிறாப்புல. ரேட் எவ்வளோ சொன்னீங்க? 26,500. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு லேப்டாப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து i5 11th ஜென்ரேஷனு, ஆசூஸ் விவோ புக். இது ஆசூஸில் வந்து விவோ புக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ இது வந்து கொஞ்சம் இது ரொம்ப ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். ஆசூஸ் விவோ புக் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா i5 11th ஜென்ரேஷன். இது 16 GB ரேமு, ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறேன், எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க. 512 GB எஸ்எஸ்டி. அதே மாதிரி கிராபிக்ஸ் எதுவும் இருக்கா? இன்டெல் கிராபிக்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், 11th ஜென்ரேஷன் புது மாடல். இப்போ 12th வரையும் தான் வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளே எல்லாமே புதுசாக நீட்டாக தெளிவாக இருக்குது. இதோட ஃப்ரண்ட் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் உறிஞ்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. இது எவ்வளோ ப்ரைஸு? இதுவும் அதே விலை தானா? ரெண்டுமே 26,500, 26,500. ஸோ பார்த்துக்கங்க, ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள்.